வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 21 ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் 1, 2, 3, சப்போர்ட் லெவல் 1, 2, 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளாகவே பைவட் பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனதுன்னா 24,857 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,903 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,939 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுன்னா 24,775 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,739 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,693 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடமும் இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் எல்லாமே ஒரே மாதிரி மூவ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வாரம் 29 வியாழக்கிழமை ஆகஸ்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனால இன்னைக்கோ இல்லை அடுத்த வாரங்களையோ நிஃப்டியோட ப்ரைஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆக ஃப்ளக்சுவேஷனையும் நம்மளால் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு நம்மளால் கணிச்சு ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்னைக்கோட ட்ரேடிங் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.